ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் மேல இருக்கிற ஒரு காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் தத் புருஷாய வித்மஹே கோபி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். இந்த மந்திரத்திற்குண்டான விளக்கம். ஓம் தத் புருஷாய வித்மஹே, அதாவது அந்த பரபிரம்மத்தின் நம்மையெல்லாம், இந்த உலகத்தை எல்லாம், இந்த உலகத்தை சுற்றி இருக்கும் மற்ற உலகங்களை, இந்த பிரபஞ்சத்தை படைத்த பரபிரம்மத்தின் உண்மையான சொரூபமாக இருக்கும் கிருஷ்ணரே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த மந்திரத்தை. ஓம் தத்புருஷாய வித்மஹே கோபி வல்லபாய தீமஹி, அதாவது விருந்தாவனத்தில் இருக்கும் கோபி ஸ்திரீகளுக்கு பிரியமான கிருஷ்ணரே என்று சொல்றோம். கோபி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். கிருஷ்ண என்றால் கருப்பு என்று அர்த்தம். அதனால இந்த பரபிரம்மத்தின் உண்மையான சுரூபமாக இருந்து கோபி ஸ்திரீகளின் பிரியமானவராக இருந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த திருடன் இந்த ஊர்ல இருக்கும் இந்த கோவிலின், இந்த புகழ்பெற்ற கோவிலின் ஒரு திருவிழாவிலையும் வர அந்த செல்வந்தர்களை, நல்லா பணம் காசு வச்சிருக்கிறவாளை, அவாகிட்டனா அந்த காசை பறித்து அந்த பணத்தை திருடி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் இன்னும் ஒரு திருவிழா நடக்கும்போது இந்த திருவிழாவும் முன்னாடி வந்த திருவிழாக்களை போலத்தான் இங்கேயும் காசை நல்லா திருட போறோம், சந்தோஷமாக அடுத்த திருவிழா வரைக்கும் வாழ போறோம் என்று நினைச்சானாம் அந்த திருடன். ஆனால் அவனுக்கு அப்ப தெரியாது இந்த திருவிழா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் என்று. இப்போ இந்த திருடன் இப்படியும் அப்படியும் அந்த திருவிழாவில் இந்தந்த வேலையை செய்கிற மாதிரி கொஞ்ச நேரம் இங்கே நின்றுக்கிட்டு அந்த திருவிழாவுக்கு வரவாளுக்கு சாப்பாடு சமைக்கிற கூடங்களில் நின்று இதை இந்த மாதிரி செய்யுங்கோ, அதை அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கேருந்து விலகி போய் அங்கே கோவிலுக்குள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கானாம். யாராவது சிக்கிறாளா, நம்மளுக்கு யாராவது பணக்காரர்கள் கண்ணில் சிக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கானாம். இந்த மாதிரி சென்று கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு குரல் கேட்டதாம். குரல் கேட்கும்போது யார் இது என்ன கூப்பிடுறதுன்னு திரும்பி பார்த்தால் நல்லா கழுத்துல ஒரு செயினோட, கையில நல்லா மோதிரத்தோட, ரொம்ப பணக்காரன் மாதிரியே ஒரு ரிச் லுக்கோட ஒருத்தர் இருக்காராம். அவர் இவர்கிட்ட கேட்கிறாராம், உனக்கு இங்க அந்த கோவிலுக்கு போறதுக்கான வழி தெரியுமா என்று கேட்கிறாராம். ஏன்னா இப்போ அவன் கோவில்ல இருந்து வெளியில வந்துட்டான், சும்மா இப்போ ரோட்ல சுத்திட்டு இருக்கும் போது கேட்கிறார். அவனும் எனக்கு தெரியுமே, இந்த திருவிழாக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பேச்சை ஆரம்பிக்கிறானாம் இந்த திருடன். இந்த மாதிரி பேசி பேசி இவரும் அதே மாதிரி செல்வந்தராக தான் இருக்கணும், இவரும் பணக்காரராக தான் இருக்கணும், இவர்கிட்ட இருந்து அந்த காசு பணத்தெல்லாம் நம்ம திருடிக்கலாம் என்பதற்காக பழகத்துக்காக இவன் திருடன் அந்த நபர்கிட்ட பேசுறாராம். இந்த மாதிரி பேசும்போது பேசி 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 ரெண்டு பேரும் ஒரு நட்புறவுல வந்தாராம். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் அந்த திருடன் சொல்றானாம், கோவிலுக்கு திருவிழாக்கு தான் வந்திருக்கேன், இது என் ஊர் தான், அந்த கோவிலுக்கு திருவிழாக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கெல்லாம் போகணும், இந்த கோவிலுக்கு போனா மட்டும் போதாது, எங்க ஊர்லயே பார்க்கணுங்கிறதுக்காகவே அழகான சில இடங்கள் இருக்கு, அங்கேயும் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பேசி பேசி இந்த பணக்காரரை, இந்த நபரை அவன் கூடயே கூட்டிட்டு போறானாம் இவன். இந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது ஐயோ இப்ப இரவாய் விட்டது, இப்ப நம்ம எங்க தங்கறது, எங்க தூங்குறது அப்படின்னு கேட்கிறாராம் அந்த நபர். அதற்கும் எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இவனும் அவரும் ஒரே ரூம் எடுத்து தூங்குறான். அவங்க இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு அவன் அப்பயும் தூங்கும் போதே பேசிக்கிட்டே தூங்கும் போதுதான் அந்த திருடனுக்கு தெரிய வருதாம், இந்த பணக்காரர் இந்த ஊர் கிடையாது, வெளியூரை சேர்ந்தவர் என்று. இதுலயும் அந்த திருடனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்ததாம். ஏனென்றால் அந்த ஊர்ல இருந்தால், இல்ல அந்த ஊருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்தால் நிச்சயமாக அந்த திருடனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவ்வளோ கொள்ளையடிச்ச திருடன் ஒரு வாட்டி கூட மாட்ட மாட்டான். அதனால இந்த ஊர் கிடையாது, இந்த ரீஜனே கிடையாது, வேற இடத்துலேருந்து வந்திருக்காருன்னா அது ரொம்ப சுலபமாக இருக்குமாம் இந்த திருடனுக்கு. இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் தூங்குறா. அடுத்த நாள் திருவிழாக்கான நாள்.
அந்த திருவிழாக்கான நாள்ல அந்த திருவிழால என்ன நடந்தது நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.